எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து. எனது பேர் ஜிக்சன் காம்பே. கடந்த 19 வருடங்களாக நான் போதி தர்மர் குறித்து ஆராய்கிறேன். இதுதான் வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ள பேனல். அதில் 5 பகுதிகள் உள்ளன. இடதுபுறம் பெரிதாக உள்ள உருவம் மன்னர் என எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த உருவம் எக்ஸ் போன்ற ஒரு பெல்ட்டை அணிந்துள்ளது. அடுத்தது மேலே உள்ள ஒரு பகுதியில் யானை, குதிரை மற்றும் வீரர்கள் உள்ளனர். எங்கள் குழுவில் உள்ள ஒருவர் கூறினார், அது மன்னரின் படை இல்லை, அந்த மன்னர் வென்ற படை என்று. வலதுபுறம் மேலே 2 உள்ளனர். அவர்கள் அந்த மன்னரின் மகன்கள் என நான் புரிந்து கொள்கிறேன். கீழே வலது ஓரத்தில் இருப்பவர் உடற்பயிற்சி செய்கிறார் என நான் கருதுகிறேன். ஆனால் எங்கள் குழுவில் உள்ள ஒருவர் அதை நடன மங்கையர் என கூறுகிறார். கீழே நடுவில் உள்ள ஒருவர் சீன துறவி போன்று உள்ளார். அவர்தான் போதி தர்மர் என்று நான் உணர்கிறேன். இது அந்த உருவத்தின் பெரிய புகைப்படம். அருகில் இருப்பது புகழ்பெற்ற ஷவுலின் டெம்பிள் உள்ள ஜமஸ்தா அறையில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த இரண்டிற்குள் வேறுபாடுகள் இருந்தாலும் நிற்கும் ஸ்டைல் உள்ளிட்ட நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. அதன் மூலமாகவும் இது போதி தர்மராக இருக்கும் என நான் கருதுகிறேன். ஆக இந்த மொத்த பேனலும் ஒரு பல்லவ மன்னரின் வாழ்க்கையை குறிக்கிறது. சீன இலக்கியத்தில் போதி தர்மர் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னரின் மகன் என குறிக்கப்பட்டுள்ளது. இதுவும் அந்த கூற்றை உறுதி செய்கிறது. சீனாவில் உள்ள ஒரு குறிப்பும் இதை ஒத்து இருக்கிறது. அதனாலும் நான் இதை போதி தர்மர் என்று உறுதி செய்கிறேன். இதுதான் எங்கள் புரிதல். அவர் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார் என்பதற்கு என்னிடம் 2 ஆதாரங்கள் உள்ளன. சீனாவில் போதி தர்மரின் பிறப்பிடம் குறித்த ஒரு குறிப்பில் காஞ்சி என்ற பெயர் உள்ளது. இது முதல் ஆதாரம். இந்த பேனல் 2வது ஆதாரம். இவை இரண்டும் நேரடியாக அவரை பற்றி கூறுகின்றன. அவர் காஞ்சிபுரத்தில் தனது வாழ்வின் ஒரு பகுதியை கழித்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. இதையே அடிப்படையாக கொண்டு அவரும் நாமும் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்றோம். அங்கு பல்லவ மன்னர்களின் வரலாற்றை குறிக்கும் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மன்னர் குறித்தும் ஒவ்வொரு தனித்தனி பகுதிகளாக செதுக்கப்பட்டிருந்தன. அங்கு இருந்த சிற்பங்களை ஆய்வு செய்த அந்த குழு போதி தர்மர் என்று சொல்லப்படும் அந்த உருவம் குறித்தும் ஆராய்ந்தனர். நந்திவர்மன் ஒரு ராஜா, அந்த பல்லவ டைனாஸ்டியில் வந்தவர். அவர் வைகுண்ட பெருமாள் கோயில் ஒரு கோவில் கட்டினார். 700 பொதுவாண்டில் இருந்த ராஜா பல்லவ வம்சாவளியை வரலாறு எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக அதை க்ளீனாக சிற்பங்களாக போட்டு பகவானில் ஆரம்பித்து அவங்களோட முதல் ரிஷி யார், அஸ்வத்தாமா ரிஷியும் அந்த நாகை கன்னிகைக்கும் பிறந்தது முதல் பல்லவ குழந்தை சிசு. அதுலேருந்து அது எப்படி ராஜாவாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு ராஜா பற்றியும் ஒரு ஸ்கொயர் எடுத்து ஒரு பேனல் மாதிரி பண்ணி இந்த பேனலில் முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேனல் மொத்தம் முதல்ல ஆரம்பித்து நந்திவர்மன் 2வது அந்த கோவில் கட்டவர் வரைக்கும் ஃபுல்லாக பேனல் எல்லா ராஜா பற்றியும் இருக்குது. அதில் இருந்த ஒருத்தர் முக்கியம் இருக்குது. இதில் 2-3 பேனலில் நிச்சயமாக ஒரு சீனரோ இல்லை ஓரியன்ட்லேருந்து வந்தது, கிழக்குலேருந்து வந்தது. அந்த முகபாவலத்தை நம்ம ஈஸ்ட்லேருந்து ஓரியன்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சீனர்களோ ஜப்பானியர்களோ கொரியர்களோ இங்கே இந்த ராஜாவோட சபைக்கு வந்த மாதிரி எச்சிங் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது கிளியராக தெரியுது. ஒருத்தர் கொடையை பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்காரு, புத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அது மாதிரிலாம் வெவ்வேறு இருக்குது பேனல். ரொம்ப அழகாக இருக்குது பேனல்லாம். இதில் முக்கியமாக பார்க்க போனால் போதி தர்மர்னு ஒருத்தருக்கார். அவரோட எழுதியிருக்காரு. அவர் காஞ்சியிலேருந்து வந்திருக்கேன் எழுதியிருக்காரு. சீன மொழியில் காஞ்சின்றது காஞ்சி. அதாவது இங்கே தேடுறாங்க. வைகுண்ட பெருமாள் கோயிலில் சிற்பங்கள் இருக்குது. ஸோ சீன சிற்பங்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. நிறைய இருக்குது, சீன சிற்பங்கள் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் போதி தர்மர் சீனராக கல்லில் வடிச்சிருக்க மாட்டாங்க. அவர் இந்தியர் தான் ஆனவர். ஸோ பல்லவ யுவராஜா, ஸோ பல்லவ தான் வடிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி இந்த மென்ஷன் இல்லை இந்த கல்வெட்டு. அந்த கோயிலில் பல்வேறு வகையான புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. நாம் இடது பக்கம், அதாவது நாம் வலம் வரும் பொழுது வழக்கம் போல பிரதட்சணம் என்று சொல்வார்கள். அதன் வழியாக நாம் செல்லும் பொழுது முதலில் உலகம் இறைவனிடமிருந்து வருகின்றது என்பதுதான் இந்து மத நம்பிக்கை. எனவே முதலில் திருமாலினுடைய பல்வேறு உருவங்கள் புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு திருமாலினுடைய அம்சமாக அரசர்கள் வருகின்றார்கள். நான் சொல்லுகின்ற பிரகாரம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்பது தமிழ் வழக்கு. எனவே அதற்கு பிறகு இந்த பல்லவ அரசர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய பாரம்பரியம் முழுவதும் ஒவ்வொரு புடைப்பு சிற்பமாக அவர்கள் ஒரு பேனல் என்று சொல்லுவார்கள். ஒரு கட்டம் கட்டமாக அவர்கள் வருகின்றது. அதில் ஒரு கட்டத்தில் அரசர் வீற்றிருக்கின்றார். அரசருக்கு 3 குழந்தைகள், அந்த 3 இளவரசர்கள் இருப்பதை காட்டுகின்றது.
பண்டைய வழக்கில் வந்து குடும்பத்திலிருந்து ஒருவரை பௌத்தத்திற்கு கொடுப்பது ஒரு வழக்காக இருந்திருக்கின்றது. அதை இன்று கூட நாம் வந்து தாய்லாந்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 3வது இளவலை வந்து அவர்கள் வந்து பௌத்தத்திற்கு கொடுக்கின்றார்கள். அவர் வந்து புத்த துறவியாகி அந்த புத்த துறவிக்கான அந்த புடைப்புச் சிற்பம் இருக்கின்றது. அவர் புத்த துறவியாக மாறி அவர் சைனா சென்று சீனாவில் வந்து அந்த ஜென் தியானம் என்பதுதான் ஜான் என்றாகி ஜென் என்று மாறுகின்றது. அந்த நெறியை மகாயானத்தின் வழியாக அவர் உருவாக்குகிறார் என்பது. எனவே அந்த புடைப்புச் சிற்பத்தை வந்து சில பேர் சீன யாத்திரிகர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கினால் அது போதி தர்மராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் அக்கோயிலில் பல்வேறு அவதாரங்களை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வந்து அப்படியே நாம் வந்து ஒரு புத்தருடைய உருவத்தை நாம் காணலாம். அதை வந்து வாமனர் என்று சொல்கின்றார்கள், வாமன அவதாரம் என்று. ஆனால் நாம் இன்னும் கூர்ந்து கவனித்தோம் என்றால் சித்தன்னவாசத்தில் இருக்கக்கூடிய அதே பௌத்த அழகு உணர்வோடு அதே போல் அங்குள்ள அப்சரஸ் இவர்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது ஏறக்குறைய வந்து ஒரு புத்தருடைய ஒரு உருவமாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் அங்கு காணுகின்றோம். அது மட்டும் இல்லை, அங்குள்ள பல்வேறு புடைப்புச் சிற்பங்களில் தென்னாசியாவைச் சேர்ந்த முகச்சாயல் நிரம்பவே இருக்கின்றது. எனவே பல்லவர்களுக்கும் தென்னாசியாவிற்கும் உள்ள உறவு அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உறவு. எனவே கம்போடியாவிலிருந்து ஒரு நந்திவர்மன் இங்கு வந்து ஆழ்கின்றான் என்றால் அந்த இரத்த பந்தம் என்பது கம்போடியாவிற்கும் தமிழகத்திற்கும். எனவே தமிழகம், கம்போடியா, சீனம் இவையெல்லாம் ஏறக்குறைய ஒரே நிலப்பரப்பை சேர்ந்ததினால் அங்கு வந்து இந்த உறவை நாம் சொல்லலாம். எனவே அது போதி தர்மராக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே உள்ளன. இது போதி தர்மர் இல்லை என்று ஒரு சாராரும் இவர் போதி தர்மர் தான் என்று ஒரு சாராரும் கூறினர். ஆனால் இருவருமே அது குறித்து இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும் என்றனர். இந்த ஆய்வு இனிதான் எழுச்சி பெறப்போகின்றது. வணக்கம். உலகில் உள்ள புத்த நெறியின் மிக முக்கியமான ஒரு கூறு ஜென் என்று சொல்லக்கூடிய ஒரு நெறியாகும். பௌத்த தத்துவத்தை மிக எளிமையாகவும் நேரடியாகவும் விளக்கக்கூடிய ஒரு நெறியானது ஜென். அந்த ஜென் என்ற அந்த பௌத்த நெறியை உருவாக்கியவர் போதி தர்மர் என்று அழைக்கப்படும் ஒருவர். அவர் வந்து தென்னகத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் இங்கு பல்லவ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் சில ஜாதக கதைகள் சீனாவிலும் ஜப்பானிலும் இருக்கின்றன. அக்கதைகளின் மூலமாக இங்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து போதி தர்மர் இருந்ததற்கான சான்றுகளை தேடிக்கொண்டு டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் காம்பே அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஜப்பானிய உதவியுடன் இங்கு ஒரு நினைவாலயம் ஒன்று போதி தர்மருக்காக காஞ்சிபுரத்தின் இந்த புறநகர் பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் நாம் இப்பொழுது நிற்கிறோம். 5 years ago, 2015, we could make this monument, this black granite. This is single stone. So this was taken from Tamil mountain, not from outside. So this is a Tamil bone monument. And we, at that time, we imagined Bodhidharma has been sleeping in the mountain of Tamil. So we took out that granite to wake up Bodhidharma in Tamil. That is the idea. And now we are successfully able to place this monument. This is Bodhidharma. சென்சை சொல்லுவது இங்கு என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரை போதி தர்மர் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லாமல் இருக்கின்றது. அவர் சொல்கின்றார், போதி தர்மர் இங்கு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அவரை விழிக்க வைக்க வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவதற்காக இந்த தியான மண்டபத்தை அவர்கள் இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சரித்திரபூர்வமாக பார்த்தாலும் பௌத்த தொடர்பான எந்த சான்றுகளும் தமிழகத்தில் இதுவரை இல்லாமல் இருக்கின்றது. அது திட்டமிட்டு அழிக்கப்பட்டதா அல்லது இயற்கையாகவே அந்த தடயங்கள் அழிந்தனவா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே போதி தர்மருடைய வழித்தடத்தை நோக்கி நாம் ஒரு மிக நீண்ட பயணத்தை நாம் தொடங்குகின்றோம். அந்த தொடக்கத்தின் ஆரம்ப புள்ளியாக இந்த இடத்தை நாம் சொல்லலாம்.